அறுவை சிகிச்சை செய்தால் மட்டுமே குணப்படுத்தக்கூடிய நோயாக இருந்த அல்சர் எனப்படும் குடற்புண் நோய் தற்போது ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடிக்கப்படும் பட்சத்தில் மருந்து மாத்திரைகள் மூலமே குணப்படுத்திவிட முடியும். மேலும் முறையற்ற உணவு பழக்க வழக்கங்கள், மன அழுத்தம், புகைப்பிடித்தல், மது அருந்துதல் உள்ளிட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து விடுவித்துக் கொள்வதன் மூலம் அல்சர் நோய் வராமல் தற்காத்துக் கொள்ள முடியும். இது பற்றிய ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பு. உணவே மருந்து, மருந்தே உணவு என்பது சான்றோர் வாக்கு. காலப்போக்கில் இதனை அனைவரும் மறந்ததன் விளைவே பல்வேறு நோய்களுக்கு வித்திட்டுள்ளது. புகைப்பிடித்தல், மது அருந்துதல், தவறான உணவு பழக்கம், துரித உணவு வகைகள் மற்றும் சரியான நேரத்தில் உணவு உட்கொள்ளாதது போன்ற காரணங்களால் மனிதன் தனக்குத்தானே ஏற்படுத்திக் கொள்ளும் நோய்தான் அல்சர் எனப்படும் குடற்புண் நோய். நாம் உட்கொள்ளும் உணவு செரிமானத்திற்கு இரைப்பை முக்கிய பங்கு வகிக்கிறது. இரைப்பைக்குள் செல்லும் உணவு அதில் சுரக்கப்படும் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் எனப்படும் அமிலத்தால் செறிவடைய செய்யப்படுகிறது. பசி அறிந்து உண்ணாமை, முறையற்ற உணவு பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றின் காரணமாக இரைப்பை மற்றும் சிறுகுடல் சுவர்களின் உட்புறத்தில் உள்ள மியூகோசா படலத்தை அமிலம் அரிக்கத் தொடங்கும் போது நாளடைவில் குடல் புண் தோன்றுகிறது. தீராத வயிற்று வலி, நெஞ்செரிச்சல், வாய்ப்புண், உடல் எடை குறைதல் உள்ளிட்டவை இந்நோயின் முக்கிய அறிகுறியாகும். இவ்வாறு நேரிடும்போது மருந்தகங்களில் மருத்துவரின் ஆலோசனையின்றி ஏதாவது சில மருந்து மாத்திரைகளை வாங்கி உட்கொள்ளும் பழக்கம் பெரும்பாலானோர் இடையே வழக்கமாக இருந்து வருகிறது. அல்சர் நோய்க்கு உரிய சிகிச்சை எடுத்துக்கொள்ளாவிட்டால் நாளடைவில் இந்நோய் உயிர்கொல்லி நோயாக மாறும் அபாயம் உள்ளது என தெரிவிக்கின்றனர் மருத்துவர்கள். ஒரு காலத்தில் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அல்சர்னா ஆப்ரேஷன் மட்டும்தான் வைத்தியமாக இருந்தது. அறுவை சிகிச்சை அப்படின்றது காம்ப்ளிகேஷன் வந்துட்டால் மட்டும்தான், மருந்தில் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் எண்டாஸ்கோபி முறையிலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போனால் மட்டும்தான் ஆப்ரேஷன் தேவைப்படும். அல்சருங்கிறது மருந்துலையும் நம்ம உணவு பழக்க வழக்கங்களையும் இதை கண்ட்ரோல் பண்ணிட முடியும். உணவு பழக்கங்களால் மட்டுமின்றி மனதளவில் உண்டாகும் கவலை, மன அழுத்தம் போன்றவைகளாலும் குடல் புண் உருவாகிறது. மருத்துவ ஆலோசனைகளை அலட்சியப்படுத்தாமல் மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கை முறையை கடைபிடிப்பதும், சீரக தண்ணீரை அதிகம் பருகுதல் மற்றும் மணத்தக்காளி உள்ளிட்ட கீரை வகைகள், பழங்கள் ஆகியவற்றை உட்கொள்ளுதல் மூலமாகவும் குடல் புண் வராமல் தடுக்கலாம் என்கின்றனர் சித்த மருத்துவர்கள். செஞ்சுக்கக்கூடிய ஈஸியான மருத்துவங்கிறது வந்து ஜீரக கஷாயம். ஒரு ஸ்பூன் ஜீரகத்தை ஒரு 3 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை 1 கிளாஸாக வற்ற வச்சு நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னாலே அல்சர்ன்ற டிசீஸே வராது. இன்கேஸ் இருந்தாலுமே பிகினிங் ஸ்டேஜ்லேயே இந்த ஜீரக கஷாயம் குடித்தாலே அல்சர்ன்ற நோய் காணாமல் போயிடும். இந்த வர கொத்தமல்லியை ஒரு ஸ்பூன் வர கொத்தமல்லியை நல்லா மென்று சாப்பிட்டோனாலே இந்த டிசீஸ் சரியாயிடும். மருந்து மாத்திரைகளால் குணப்படுத்திக் கொள்ளலாம் என்று அலட்சியமாக இருந்து விடாமல் சரியான உணவு பழக்க வழக்கங்களை முறைப்படுத்திக் கொள்வது, புகைப்பிடித்தல், குடிப்பழக்கம் போன்றவற்றை கைவிடுவது, மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவது போன்றவற்றின் மூலம் அல்சரற்ற ஆரோக்கியமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். ஜெயா செய்திகளுக்காக ஜேம்ஸ் லிசா.